நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆவணி மாத பலாபலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் வாழ்க்கை டாப்பில் வர்றதுக்கு உண்மையாகவே அந்த மாதம் தாங்க. இந்த மாதத்துக்கு விசேஷத்துக்கு பஞ்சம் இல்லை, இறைவன் அருளுக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம், வரலட்சுமி நோன்பு இருக்குது, கோகுல அஷ்டமி, ஓணம் பண்டிகை, இதோடு முடிஞ்சுதான் ஆவணி மூலம். ஆவணி மூலம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இந்த விசேஷங்கள் அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் தொட்டே இறைவனோட அருள் கிட்டும் மாதமாக இருக்கின்றன. பொதுவாக புது தொழில்கள் தொடங்க, வீடு மாற்ற, அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கிற கவலைகள் விலக, பல காலகட்டம் எப்போ சார் மாறும் எல்லாமே இந்த மாதம்தான். இல்லை கிரகப்பயிற்சிகள் பல நடக்குது. சூரியன் சிம்மத்தில் வந்த உடனே ஜொலிக்க காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல இந்த நேரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கவலைகள் தீர்ந்து மக்கள் மகிழ்ச்சியில் பொங்குகிற காலகட்டங்கள். முதல்ல பொருளாதார விருத்தி, தைரியம், தன்னம்பிக்கை பெருகுகிற காலகட்டங்கள். வீழ்ந்தவனும் எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தாச்சு. உறவுகள் வலுப்படுகின்றன. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலைக்கு செல்பவர்கள் ஒரு புதிய பரிணாமம் அடைகின்றன. ஒரு சிலர் ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தாங்க. சார் எப்போ சார் எங்களுக்கு மாறும், எப்போ விடிவு காலம் வரும், நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாங்களே எப்போ, அதற்குண்டான விடைகளாக வருகின்ற மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் எண்ணற்ற கேள்விகள் மக்களுக்கு மனதில் தேங்கி இருந்தது. ஆடி மாதம் வேண்டாம், தள்ளி போடுங்க. ஒரு மாதம் தள்ளி போட்டேன் சார். வீடு கட்டுறதுலேருந்து, சொத்து வாங்குறதுலேருந்து, கடன் அடைக்கிறதுலேருந்து எல்லாமே மாறியாச்சு. விடியல் எப்பொழுது இதோ உங்களுக்கு. இந்த மாதத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படுது. உலகில் ரீதியாக மாற்றம் ஏற்படுது. உங்களுக்கு ஏற்படாதா? நிச்சயமாக ஒரு பலிதம் ஏற்படும். இந்த நேரத்தில் இறையருளும் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவும் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட், அதை பற்றி தெளிவாக ஜெயிக்கின்ற காலகட்டம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசி அன்பர்கள் கேட்கின்ற கேள்வி: குடும்பத்துக்காக தான் பல செஞ்சோம், நண்பனுக்காக, உறவுகளுக்காக, ஏன் வேலை செய்கிறவங்களுக்காக பல விஷயம் செஞ்சு அவங்க நல்லா இருக்காங்க, நாங்கள் எப்போ சார் நல்லா இருக்கிறது? உறவுகள் வலுப்படணும்னு பொறுமையாக இருக்கும், ஆனால் அதை சோதிக்கிறாங்களே. இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் இந்த ராசிக்கு இருக்குங்க. பொருளாதாரத்தில் விட்டு கொடுத்தது என்ன, உறவுகள் ஏற்பட்ட சின்ன கசப்புகள் என்ன, அதுக்கெல்லாம் விடிவு காலம் இந்த ஆவணி மாதத்தில் தான். வெளிச்சம், அதிர்ஷ்டம் வருகிறது. தைரியமாக இருக்கலாம். உங்கள் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்த உடனே மறுமலர்ச்சி ஏற்படுது. உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை இப்போது கொடுக்க போகிறார். நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல கடகம் அப்படின்னாலேங்க பொறுமையின் சிகரம், பொறுத்தால் பூமி ஆழ்வாருங்கிறது கடகத்தை தான் ஒத்துக்கணும். பொறுமையாக இருக்கிற கடகம் ஜெயித்து கொண்டே இருக்கும். பதட்டப்படுற கடகம் தான் தோற்றுருங்க. இப்போ பதட்டப்படாமல் பொறுமையாக இருங்க. சார் எப்படி சார் பொறுமையாக இருக்குது? இதுதான் கடகராசி அன்பர்கள் ஃபஸ்ட்டு கேட்பீங்க. எக்ஸாம்பிள் எத்தனையோ பேர் இருக்குதுங்க. கடகராசி என்பது சந்திரன் ஆதிக்கங்க. பொறுமையாக அறிவை பயன்படுத்தும் போது இங்கே குரு வேலை செய்யுது. இங்கே கோவப்படும் போது செவ்வாய் நீச்சமாயிருதுங்க. இங்கே செவ்வாய் தான் நீச்சம். கோவப்பட்டால் ஜெயிக்க முடியுமா, பேர் கெடுமா? அப்போ பொறுத்தடித்தால் மெத்தில் அடிக்கிற மாதிரி பொறுமையாக இருங்க, ஜெயிப்பீங்க. இப்போ முதல்ல உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் தைரியம், அந்தஸ்து, கௌரவம், பப்ளிசிட்டி கிடைக்கிற நேரம். இந்த நேரத்தில் உங்கள் புகழ் வெளியே போகிற காலகட்டம். நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. சினிமா துறைக்கு ட்ரை பண்ணுறவங்க கரெக்டான நேரம். அரசியலுக்கு என்ட்ரிக்கு கரெக்டான நேரம். ஒரு சங்கங்கள் சபையில் ஒரு உயர் பதவி ட்ரை பண்ணுறேன், கரெக்டான நேரம். வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரத்துக்கு போராடுறீங்களா, நிச்சயமாக இருப்பீங்க. எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. சார் எதிரிகள் இதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார், நாங்கள் வேறு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஆண் பெண்ணாக இருக்கிறவங்க, திருமண வயது உடைய ஆண் பெண்களுக்கு திருமணம் என்ற ஒரு வரம் கிடைக்கும். பொதுவாக இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நான் ராகு கேது பரிகாரம் கொடுத்தேன். இதை கொடுத்தவொடனே சொல்லுவாங்க, ராகு கேது தோஷம் இல்லையே, நான் ஏன் பண்ணணும்? சரி, 7.5 சனி கூட தான் இல்லை, அஷ்டம சனி கூட தான் பிறக்கும்போது இல்லை, ஏன் பண்ணுறீங்க பரிகாரம்? ஏன்னா கோச்சார ரீதியாக இருக்கிறதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். பொதுவாக ஜாதகம், கோச்சார கிரகங்கள், தசா புக்திகள் அது இணைந்து செயல்படுகிற காலகட்டம். இதை சேர்ந்தாங்க வேலை நடக்கும். இப்போ கோச்சாரத்தில் தரங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த ராசி அன்பர்கள் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? கல்யாணம் எல்லாம் வருது சார், முடிவுக்கு வர மாட்டேது, பேச்சுவார்த்தை பேசுகிறோம், பதில் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் பிடிக்கிறோங்கிறோம், அங்கே இல்லைங்கிறாங்க, எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருக்கு, ஆனால் ஜாதகம் செட் ஆகலை, எல்லாம் பரிகாரம் பண்ணியாச்சு. இதுதான் இந்த அவங்களுக்கு எப்போ தான் கல்யாணம் இருக்குது, இல்லை இதை சொல்லிடுங்க. கல்யாணம் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறவங்க கேள்வி எழுதுறீங்களா? என்னங்க ஒன்று மாற்றி ஒன்று செலவாகிட்டே இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று ஆர்கியூமெண்ட்டாகவே இருக்குது. இந்த கேள்விகள் எதாவது இருக்குது. ஸோ ஆர்கியூமெண்ட் அதிகமாக இருந்தது இந்த ராசிக்கு தான்.
நான் ஒன்று சொல்ல தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, கருத்துக்கள் வேறு மாதிரி திரிக்கப்படுகின்றன. நிச்சயமாக உங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டிய காலகட்டங்க. ஒரு சிலருக்கு இல்லை சார் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு, வேற ஒரு ரூட்டை பிடிக்க வேண்டிய மாதிரி வேற ஒரு வாழ்க்கையை பார்க்க வேண்டியது. நிறைய பேருக்கு கோர்ட்டு வரைக்கும் போயிட்டீங்க, அது எப்போ என்னென்னு கேட்குறது. ஒரு சிலர் போன எல்லாமே படப்படம்னு சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, வேறு மாதிரி டீல் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அது கைமீறி போன ஒரு சிலருக்கு உண்டு. அது கோச்சாரம் சாப்பிடல, ஜாதக அமைப்பு தசாபுத்தி மேலே செஞ்சது. கோச்சாரத்தில் மீண்டு சேர்க்க தானே சொல்லுது. ரைட், அப்போ அதை பார்த்துக்கங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு சார் பிஸ்னஸ் சார் எங்களுக்கு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஜெயிப்போமா ஜொலிப்போமா என்ன சார்? பிஸ்னஸ் உங்கள் ராசிக்கு பாருங்க, 10க்குரியவர் 12லிருந்து ஒரு புது யோகத்தை, இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் புதுசாக டெவலப் பண்ணுறது, ஒரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுற காலகட்டம். இந்த நேரத்தில் முதலீடு பண்ணணும், புது புது விஷயத்தை இது பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்துலேருந்து புதுசாக கற்றுக்க வேண்டிய நேரம், அதை நீங்கள் தாங்கவே கூடாது. உங்கள் தொழில் நபர்கள்ட்ட கேளுங்க, இன்றைய காலகட்ட இருக்கிற நடைமுறை என்ன வழக்கங்கள் என்னென்னு பார்த்து புது யுக்தியை இது பண்ணிவிட்டு இதில் ஆஃபர் போட்டு சேல்ஸ் பண்ண இந்த ராசி டெவலப் ஆகிடும். இந்த ராசிக்கு சார் எப்போ சார் நான் பிஸ்னஸ் கடகம் ஜெயிக்கணும்னு வச்சுக்கலையா, ஆஃபர் போட்டால் தாங்க ஜெயிக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், கடகம்ங்கிறது ஆடி மாதம், ரைட்டுங்களா? ஆடி தள்ளுபடி, ஆடி ஆஃபர் 50% சொல்லுவாங்களா. கடகராசிக்கு பிஸ்னஸில் டெவலப் பண்ண முடியல, ஆஃபர் போட்டு தான். இதில் சொன்னோடனே ஒருத்தர் சொன்னார், சார் நான் மிஷினரிஸ் வச்சுருக்கேன், என்னங்க ஆஃபர் போட முடியுது? சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள். நீங்கள் ஆஃபர்னு சொல்லுங்கள், இல்லை புதுசாக ஒரு 2-3 ஸ்கீமை கொடுங்க, சர்வீஸை வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க சார்ண்ணே. அப்போ இன்னும் சொல்லுவார், அந்த வாரண்ட்டி இப்போ 1 இயர் கொடுப்பாராமா, 2 இயர்ஸ்னு கொடுத்தார். அப்போ டெவலப் ஆகுது பிஸ்னஸ். அப்போ புரியுதுங்களா? உங்கள் தொழிலை ஆஃபர் கொடுத்து தொழில் வளர்க்க வேண்டிய ராசி அந்த ராசி. ரைட், அப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடியது கூட்டா தனித்தா வெளிநாட்டு யோகமாக இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கும். வெளிநாட்டு அமைப்பெல்லாம் வருது, வெளிமாநில அமைப்பு வருது, பாருங்கள். சார் வேலை எப்படி சார் இருக்குது? வேலை உங்கள் நிச்சயமாக வேலையில் கவனம் கவனம் கவனம். இந்த ராசி இப்போ எப்படின்னா, வேலை போயிட்டுருக்கு, கொஞ்சம் தொந்தரவாக இருக்கே, ஒர்க் பண்ணுறதுல யாராவது தடங்கள் நல்லா போகுது, ஆனால் தடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கே, தடங்கள் ஏற்பட்டுருமா? புது வேலை கிடச்சிருக்கு, கரெக்டாக போக முடியும், லேண்டிங் ஆவேனா, வெளிநாட்டு வாய்ப்புக்கு போகலாமா, சம்பளம் கரெக்டாக இருக்குமா, உங்கள் செலவுக்கு தகுந்த வருமானம் பத்தலையே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிற்கும். கொஞ்சம் வேலையில் கவனமாக பண்ணி போக வேண்டியது. இந்த ராசி என்பர்கள் சார் இடம் வீடு சொத்து அமைப்பெல்லாம் இருக்குங்க, தேவையான தான் பார்க்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் கடனை அடைப்பது, வருமானத்தை சேர்க்க வேண்டியது, இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் முதலீடு பண்ண வேண்டிய நேரம். இந்த முதலீடுங்கிறது இதை மாதிரி வாங்கி வைக்கும்போது கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ண வேண்டியது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் அகலக்கால் வச்சு மாட்டினது பல பேர். கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்காக பணம் கொடுத்துட்டு கேட்க முடியலையே சார்னு கேட்டது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணத்தை கொடுத்துட்டு மாட்டினது இந்த ராசி தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். கவர்மெண்ட் எக்ஸாம் நிறையா வருது, கவர்மெண்ட் எக்ஸாம் ஆடிட்டிங் எக்ஸாம் கிளியர் பண்ண வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, யோகமாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த் பார்த்துக்கங்க. கொழுப்புகள் சம்மந்தப்பட்ட, அஜீரணம் சம்மந்தப்பட்ட ஒரு சில நிறைய பேர் சர்ஜரி தள்ளி போட்டே இருந்தீங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்குது. ஆவணி உங்களுக்கு மிகப்பெரிய கனவுகள் இருந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நேரில் கொண்டு வர முயன்ற மாதமாக இருக்குது. ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.